வெல்கம் டு பர்பிள் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸ் தான். டென்ஸில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து என்னோடய சேனலில் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரெசென்ட் டென்ஸோட ரூல்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதோட எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ப்ரெசென்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமான எக்ஸாம்பிள் அண்ட் அதோட யூசேஜ்க்கான வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ கொஞ்சம் இந்த வீடியோ வந்து நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரிடே. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், எவ்ரிடே இருக்கு இல்லையா, அதுதான் கீவேர்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக என்ன அப்படின்னா டெய்லி ரொட்டீனாக வந்து ஒரு விஷயம் நடக்கிறது தான். இப்போ ஹீ வேக்கப் அப்படின்னா அந்த பையன் வந்து டெய்லி எப்போ எந்திரிப்பான் அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிப்பான். ஸோ ஹீ வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம யூனிவர்சல் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாத நிகழ்வு. ஸோ அப்போ நம்ம வந்து அது ப்ரெசென்ட் டென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வி லிவ் இன் சென்னை. இப்போ இதோட பாருங்கள் ட்ரூ இன் த ப்ரெசென்ட். அது வந்து ஒரு ப்ரெசென்ட் டென்ஸில் ஒரு ட்ரூவாக இருக்கணும். வி வந்தால் வேர்ப் வந்து அப்படியே போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் வேர்ப் வந்து நான் அப்படியே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. இது வந்து ஃப்யூச்சர் டைம் டேபிள் ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுக்கல, உங்களுக்கு இதுவே கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ எம் ஈட்டிங் லன்ச் நவ். இப்போ நவ் அப்படின்றது கீவேர்டு. ஐ வந்துட்டாவே ஆம் தான் போடணும், வேர்போட ஐஎன்ஜி, அவ்வளோதான். இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூக்கு அதான் ரூல். இது வந்து ஹேப்பனிங் நவ், இப்போ நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸடு பிளான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம வந்து இந்த ஒர்க்கை இப்போ தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் த ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஐ வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆம் தான் போடணும், வேர்போட ஐஎன்ஜி. ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே அதுக்கு ரூல் என்ன அப்படின்னா இஸ்ஸு ஆனு ஆறு ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி தான் ரூல். இப்போ அதோட இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து டெம்பரவரி ஆக்ஷன் தான். இப்போ வந்து இது டெம்பரவரியாக தான் இருக்குது அப்படின்றது தான் இது. சி இஸ் ஸ்டடியிங் எ பிகம் எ டாக்டர். லாங்கர் ஆக்ஷன் இன் த ப்ராக்ரஸ் நவ். இப்போ ரொம்ப வருஷமாக வந்து அந்த இது ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இது இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான். சி இஸ் ஸ்டடியிங். இப்போ ஸ்டடி சி வந்துருச்சுனாவே இஸ்ஸு. ஹீ ஷீ இட்டு வந்தால் இஸ்ஸு போடணும். ஐ வி யூ தே வருது இல்லையா, ஐ வந்துச்சுன்னா ஆமு, வி தே இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆர் போடணும். ஸோ அந்த ரூல்ஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இல்லை நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ சைடில் இருக்க வந்து யூசேஜஸ், இந்த யூசேஜஸை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து அந்த யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு வந்து அது கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் யூசேஜை வந்து தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் சில இடங்களில் கீவேர்ட்ஸை கூட நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கீவேர்ட்ஸ் இருக்கும்போது ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது வந்து இந்த டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும், இது இந்த டென்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேஸு ஹாவ் ப்ளஸ் V3 ஃபார்ம்னு பார்த்துருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சி ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க். இப்போ ஷீ வந்துருச்சு அப்படின்னா ஹீ ஷீட் இந்த மூணுக்கும் ஹேஸு, ஐ வி யூ தே மூணுக்குமே ஹாவ் ப்ளஸ் V3. இப்போ இந்த கம்ப்ளீட்டோட V3 ஃபார்ம் தான் கம்ப்ளீட்டட். இப்போ சியோட V3 ஃபார்ம் சீன், சி சா சீன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த V3 ஃபார்ம் தான் சீன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாம்பிளுக்கான யூசேஜை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இதுக்கு வாங்க. சி ஹாஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க். இப்போ வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னா வந்து இப்போ நடக்கிறது, ஜஸ்ட் நவுல இப்போ ஃபினிஷ் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இங்கே பர்ஃபெக்ட்டுக்கு வரும். ஐ ஹாவ் சீன் தட் மூவி. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் மூவி பார்த்தேன், பட் அங்கே வந்து ஒரு டைமும் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். ஹீ ஹேஸ் பீன் எ டீச்சர் சின்ஸ் 2002. இப்போ அவர் வந்து ஒருத்தர், அவன் நம்ம சொல்லுவோம் ஹீனா, அவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். எத்தனை வருஷமா அப்படின்னா சின்ஸ் 2002 அவன் டீச்சர் ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது தான். ஸோ அதுக்கான ஆக்ஷன் கீழே கொடுத்துருக்க யூசேஜஸ்லாம் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ தேர்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ். அது வந்து பாஸ்ட் எப்போயோ நடந்தது, ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அது என்ன பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், ஹாஸ் பீன் யூஸ் பண்ணணும். அந்த நீங்கள் வந்து ஷார்ட்டாக கூட சின்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்டுக்கான எக்ஸாம்பிளுக்கான செகண்ட் யூசேஜஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான ஃபஸ்ட்டு யூசேஜஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இந்த இமீடியட் பாஸ்ட்டு. செகண்ட் வந்து ஈவெண்ட் இந்த பாஸ்ட் அட் த அன்ஸ்பெசிஃபைடு டைம். நான் சொன்னேன்ல அந்த டைம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒன்றில் பாருங்கள், அந்த ஆக்ஷன் வந்து அப்போவே கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றதான். இப்போ வந்து நான் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றத அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஹேஸு, ஹேவு ப்ளஸ் பீன், எக்ஸ்ட்ரா பீன் இருக்கும், அதுக்கப்புறம் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். இதுவும் சேம் தான். ஹீ ஷீட்டு வந்தால் ஹேஸ் போடணும், ஐவி யூதே வந்தால் ஹாவ் போடணும். ஸோ இது கூட பீன் போட்டு வெர்போட ஐஎன்ஜி மட்டும் சேர்க்கணும். ஹீ ஹேஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. இங்கே அந்த இயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுவும் இதுவும் சேம் தான். அங்கே வந்து ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து டீச்சிங் அப்படின்ற அந்த வெர்பை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும்தான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சி ஹாஸ் பீன் எக்ஸசைசிங் டு லாட் ரீசன்ட்லி. நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் த ப்ராக்டிஸிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க யூசேஜஸ் அப்படின்னா, இதெல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கானது. டியூரேஷன் ஃபார் த பாஸ்ட் அன்டில் நவ். அந்த இது வந்து பாஸ்ட் நடந்திருக்கும், நான் இப்போ வரைக்கும் அந்த இது நடக்கிறது. ஆக்ஷன் ஹேப்பனிங் ரீசென்ட்லி, இது வந்து டெம்பரவரி ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கான யூசேஜஸும் பார்த்துருக்கோம். இதில் நம்ம என்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டென்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக வந்து கேட்கலாம். ஆனால் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட்டு, இது ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஐடென்டிஃபை த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா, இப்போ அதில் வந்து ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இது ஆப்ஷன் ஏவா பியா சியான்னு கேட்கும்போது நமக்கு வந்து இப்போ ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி அப்படின்னா, இப்போ டெய்லி அப்படின்ற வேர்டு என்னது, கீவேர்டு. இப்போ டெய்லியாக என்ன, நான் டெய்லி இதை வந்து வழக்கமாக பண்ணுவேன். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்தோம், நம்ம வழக்கமாக இதை பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது ஹாபிச்சுவல் ஆக்ஷன் கூட ஃபஸ்ட்டு சொன்னேன். அந்த ஹேபிட் நான் டெய்லி பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும். இப்போ ஐ வந்தால் வேர்பு வந்து என்ன பண்ணணும், அப்படியே போடணும். அந்த ஹீ ஷீட்டு வந்தால் மட்டும் வேர்போட எஸ்ஸை சேர்க்கணும், அவ்வளோதான். இந்த வேர்பை வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வேர்பை வந்து கொடுக்காம டேஷ் வேர்பில் டேர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் ஈஸி தான். நீங்கள் வந்து இப்போ வேர்ப் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சென்டென்ஸை ஃபுல்லுமே கொடுத்துட்டு இது ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக ஃப்யூச்சர் டென்ஸான்னு கேட்கும்போதும் கொடுத்தா ஈஸியாக இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுதுகிற அளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல் ரூல்ஸுக்கான வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்த நம்ம வீடியோ ஃபுல்லுமே 8th and 9th புக் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். ஸோ டென்ஸ் வந்து 2 புக்குமே நம்ம மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருவோம். கீவேர்டு வந்து 8th புக்கில் இருக்குது, யூசேஜஸும் 8th புக்கில் இருக்குது. ஸோ 8th புக்கை வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸாக இருக்கும். 9th புக்கில் அப்படியே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அதை பார்த்துட்டு கொஞ்சம் புக்கை பார்க்கும்போது கொஞ்சம் ஸோ இது உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகும். ஸோ ஓகே இது இப்படி தான் பண்ணணும், இதுதான் போடணும் அப்படின்றது ரிலேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.